பிறந்து மொழிபெயர்ந்து பின்னலாங்காதல் சிறந்து நின் செவடியே சேர்ந்தே நிறந்திகளும் மைஞான கண்டத்து வானோர் பெருமானே ஞான தீர்ப்பத்திடர். இறைவனே எவ்வுயிரும் தோற்றுவிப்பான் தோற்றி இறைவனே இன்றிரக்கம் செய்வான். இறைவனே எந்தாயன இறங்கும் எங்கள் மேல் வெந்துயரம் வந்தால் அது மாற்றுவான். காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம் இன்ற கணிசித்தொழில்கள் வாங்கி உலகெங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் உலக மக்களுக்கும் ஒரு அற்புதமான செய்தியை தெரிவிக்கின்றோம். உலகில் முதலில் அந்தாந்தி தோன்றிய இடமான தமிழ் குலசை சாமி காட்டு மடம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இது 1500 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பே காரைக்கால் அம்மையார் அவர்களால் இங்கு அந்தாதி அருளி இரட்டமணி மாலை அருளி கையில் நோக்கி சென்ற இடத்தை தற்பொழுது 25 ஆண்டு காலம் ஆய்வு செய்த பின்பு அந்த இடத்தை கண்டுபிடித்து அங்கே வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம். 1500 ஆண்டுகளுக்கு பின்பு இப்பொழுது 2026 அதே பதியத்தை முற்றுவதல் செய்து பரமதத்தனார் அவர்களால் குலதெய்வமாக வணங்கப்பட்ட அந்த தெய்வத்திற்கு பொங்கலிட்டு அதற்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு சீரிய முயற்சியில் இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக உலகெங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் பெருங்குடி மக்களும் தமிழர்களும் தமிழ் அறிஞர்களும் தேவார ஆசிரியர்களும் தேவார பாடல்களும் தேவார விருப்பம் உள்ளவர்களும் தேவாரத்தை ஊக்குவிப்பவர்களும் இந்த விழாவை உலக தமிழ் அந்தாதி திருவிழாவை சீரும் சிறப்பாக நடத்த வேண்டிய நோக்கத்தோடு இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த இடத்தை கண்டுபிடித்தாகிவிட்டது. அற்புத தந்தாதி அருளிய இடத்திலே பொங்கலிட்டு சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து இருக்கக்கூடிய இடத்தில் தற்பொழுது 2026 பங்குனி திருவாதிரை அன்று 26/3/2026 அன்று பொங்கலிட்டு அந்தாதி முற்றுவதல் செய்த இடத்தை தான் தாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். மேலும் இப்பணி ஆண்டுதோறும் சீரும் சிறப்பாக நடக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நிற்பதோடு மட்டுமல்லாமல் அங்கே பொங்கலிடக்கூடிய காட்சியை இந்த புகைப்படத்தின் மூலம் தாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொரு தமிழரும் அந்த இடத்திற்கு வந்து அம்மையார் அருளிய முத்தமிழும் சீரும் தலைதூக்கி நிற்கக்கூடிய முத்தமிழிலும் சிறந்து விளங்குவதற்கு அம்மையார் பதியங்களை முற்றுவதல் செய்தால் நாம் சிறந்து விளங்கலாம் என்று தமிழறிஞர்கள் கூறிய கருத்தை செயல்படுத்தும் விதமாக அந்த இடத்திலே பொங்கலிட்டு கொண்டிருக்கிறோம். அந்த பொங்கப்பானையை தான் தாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஏனென்றால் பரமதத்தன் அவர்கள் என்னுடைய குலதெய்வம் அவருடைய காலில் விழுந்து வணங்கியவுடன் அம்மா நீ என்னுடைய குலதெய்வம் உன்னுடைய பேர் தான் என்னுடைய மகளுக்கு குலதெய்வத்தையார் விட்டிருக்கிறேன் என்று கூறியதனால் குலதெய்வத்துக்கு செய்யக்கூடிய பணி போல இங்கே நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இது பொங்கலிடுகின்றோம். பொங்கலிட்டு அந்த பொங்கல் பானை பொங்குவதை தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பொங்கல் பானை பொங்கி மேலும் முத்தமிழிலும் தமிழர்கள் முன்னேற்றம் தமிழர் ஒற்றுமை தமிழர் வளர்ச்சி ஆகியவை அடைவதற்கு காரைக்கால் அம்மையார் அவர்கள் அருளிய பதியத்தை முற்றுவதல் செய்திருக்கின்றோம்.
மேலும் இப்பணி சீரும் சிறப்புமாக நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பழந்தமிழர் நெருப்படி பொங்கலிட்டு அந்த பொங்கல் பானை பொங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய காட்சியை தான் தற்பொழுது புகைப்படம் மூலமாக பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி திருவாதிரை அன்று அந்தாதி அருளிய நாளில் ரெட்டமலைமலை அருளிய நாளில் தமிழ் தேவார காரைக்கால் அம்மையாருக்கு எல்லா மக்களும் வந்து வழிபட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த சீரிய பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பணிக்காண்டி நமக்கு வந்து இருந்து முற்றோதலுக்காண்டி மிகவும் துணையாக இருந்த சந்திரா அம்மையார் என்ற அம்மையார் காரைக்கால் அம்மையாருக்கு காலையில் அதிகாலையில் எந்திரித்து இந்த முற்றுமுதல் பணியை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அம்மையார் அவர்களை வரவழைத்து அவர்கள் மூலமாக இந்த பதியத்தை மீண்டும் இங்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஓதியதை மீண்டும் 2026 இந்த பதியங்களை ஓதிக்கொண்டு இருக்கின்றோம். முற்று ஓதல் அம்மையார் அருளிய அற்புத திருவந்தாதி ரெட்டமணி மாலை பதியங்கள் அம்மா அருளிய பதியங்கள் முழுவதும் முற்றுவோதல் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த புகைப்பட காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு முன்பகுதியில் வீடியோவை காணொலியை நீங்கள் காண்கிறீர்கள். இருப்பினும் இந்த புகைப்படத்தையும் பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த காணொலியை வெளியிடுகின்றோம். இந்த காணொலியின் மூலமாக நாம் தெரிவது என்னவென்றால், உலகெங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்களும் தமிழ் அறிஞர்களும் ஓதுவா மூர்த்திகளும் அம்மா அருளிய பதியங்களை முற்றுவதல் செய்ய வேண்டும். அந்த இடத்தை கண்டுபிடித்து ஆகிவிட்டது. அந்த இடத்திற்குள்ள பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அம்மையார் அவர்கள் புனிதவதியார் அவர்கள் கணவனை தேடி காரைக்காலில் இருந்து குலசேகரப்பட்டினத்திற்கு பல்லக்கில் வந்த இடம்தான் இந்த இடம். அவர்கள் அங்கே இருந்து கணவனை தேடி கணவன் தெய்வம் காரைக்கால் அம்மையார் தெய்வ பிறவி அவருடைய இல்லறம் நடத்த முடியாது என்பதை தெரிந்து கொண்டு அம்மையாரை விட்டு விலகி அவர் கன்னி நாட்டினோர் பட்டினம் சென்றான் என்றுதான் பெரிய புராணத்தில் இருக்கின்றது. ஆனால் கன்னி நாட்டினோர் போர் பட்டினம் என்பது எந்த ஊர் என்று தெரியாமல் இருந்த 25 ஆண்டு காலம் ஆய்வு செய்து கொண்டு அந்த இடத்தை கண்டுபிடித்தாகிவிட்டது. புனிதவதியாராக வந்த செய்தி அறிந்தவுடன் பரமதத்தன் தமது குலதெய்வத்தை வழிபட வாருங்கள் என்று மனைவி மக்களை அழைத்து சென்று காலில் விழுந்து வணங்கிய இடம்தான் இந்த குலசேகரப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய சாமிகாட்டு மடம். மக்களால் இது அழைப்பிக்கப்படுகிற சாமிகாட்டு மடமாகும். அதுபோல் நாமும் அம்மையாரை காலில் விழுந்து வணங்குவதோடு மட்டுமல்லாமல் இந்த விழாவை சீரும் சிறப்புமாக செய்ய வேண்டும். எப்படி மாங்கனி திருவிழா காரைக்காலில் நடைபெறுகிறதோ அதே போல் இங்கேயும் அற்புத திருவந்தாதி விழாவை நாம் நடத்த வேண்டிய நோக்கத்தோடு தான் இந்த காணொலியை வெளியிட்டு கொண்டு இருக்கின்றோம். பரமதத்தன் விழுந்து வணங்கிய குலசையில் பங்குனி திருவாதிரை என்று அம்மையாருக்கு ஞானம் கிடைத்தது. பரமதத்தன் நாள் தான் அம்மையாருக்கு ஞானம் கிடைத்து நமக்கு இந்த அற்புத திருவந்தாதி பதியங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. பரமதத்தன் வீழ்ந்து வணங்காவிட்டால் அவர்கள் எலும்பும் தோலுமான உருவம் எடுத்திருக்க மாட்டார்கள். கணவனுடன் சேர்ந்து வாழ்க்கை நடத்தி யாருக்கும் இதுவரை வரலாற்றில் பதிவில்லாமல் போயிருக்கும். ஆகவே கணவனுடன் சேர்ந்து பணி செய்து கொண்டிருந்த காரணத்தினால் கணவன் கால் விழுந்தனாலே அவர் அம்மையாருக்கு ஞானம் கிடைத்தது. தமிழுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. ஆகவே நாம் அந்த இடத்தை பராமரிக்க மேலும் அடுத்த தலைமுறைக்கு அதை எடுத்து செல்ல செய்கின்றோம். இது காலில் விழுந்து வணங்கும் காட்சி. பரமதத்தனார் அவர்கள் புனித உமாவதி என்பதை 2வது திருமணம் செய்து அதற்கு பிறந்த குழந்தைக்கு புனிதவதியார் என்று தாம் குலதெய்வமாக வளரக்கூடிய மூத்த மனைவியினுடைய பெயரையே விட்டு வணங்கி சென்றிருக்கின்றார்கள். அன்னாருக்கு நாம் நன்றிகடன் செலுத்த வேண்டும். அந்த விழாவை தான் நாம் இப்பொழுது மிக எளிமையோடு செய்திருக்கின்றோம். இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் அறிஞருக்கும் ஓதுவா மூர்த்திக்கும் தெரியப்படுத்தி இந்த பணியை நாம் செய்ய இருக்கின்றோம். புனிதவதியராக வந்த அம்மையார் பெரியுருவம் பெற்றவுடன் சுற்றத்தார்கள் பயந்து ஓடிவிட்டார்கள். பரமதத்தனும் மனைவியும் குழந்தையும் தான் வழிபட்டு நின்று இருந்த இடம்தான் இந்த இடம். சுற்றத்தார்கள் பேச்சு என்று விலகி ஓடிவிட்டார்கள். ஆனால் பரமதத்தனும் அவருடைய துணைவியார் 2வது துணைவியார் உமாவதியும் மகள் புனிதவதியாரும் நின்று வணங்கி அம்மையார் அருளிய பாடல்களை முழுவதுமாக கேட்டு அதை மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த பாடல்கள் முழுவதையும் அவர்கள் பாடி அந்த இடத்திலே ஒரு இடத்தை உருவாக்கி அங்கே அந்த பணியை செய்தார்கள். காரைக்கால் அம்மையார் எலும்பும் தோலுமாக பெரியும் எடுத்தவுடன் பேச்சு என்று கூறி உற்றார் உறவினர்கள் எல்லாரும் ஓடிவிட்டார்கள். ஆனால் அந்த இடத்தில் நின்று கேட்டவர்கள் பரமதத்தனும் அவருடைய 2வது மனைவியாக இருக்கக்கூடிய உமாவதியும் அவருடைய மகள் புனிதவதியாரும் கேட்டு அந்த பதியத்தை முழுவதும் ஓதி மேலும் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அந்த இடத்தில் ஒரு மடம் வெட்டி அந்த இடத்திலே இவள் தெய்வ பிறவி சாமிக்கு வணங்குங்கள் என்று ஊர் மக்களையும் கூறியதால் அது அந்த இடத்தில் சாமி காட்டு மடம் என்று மக்களால் அழைக்கப்படுகிறது. அம்மையார் அருளிய பதியங்களை மக்களுக்கு கிடைக்க செய்தவர் பரமதத்தன் ஆவார்கள். அந்த பரமதத்தன் அவர்கள் இது சாமி
இந்த குலதெய்வம், இந்த குலதெய்வத்தை எல்லார் ஊர் மக்கள்லாம் வணங்குங்கள் என்று கூறியும் நாம் வணங்காமல் இருந்தால் நம் தமிழுக்கு முன்னேற்றம் அடையாமல் இருக்கலாம் நினைக்கின்றோம். தற்பொழுது இந்த வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது. ஆகவே புனிதவதி சித்தர் சாமிகாட்டு மடம் குலசேகரப்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறது. இந்த இடத்தை மீண்டும் நாம் பழுது பார்த்து முன்பு போல முத்தமிழ் நாம் சிறந்து விளங்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி, தமிழ் தேவரசத்தாய் காரைக்கால் அம்மையார் திருவடிகளையும் வேண்டி, தமிழிசைத்தாய் காரைக்கால் அம்மையார் திருவடிகளையும் வேண்டி, தமிழ் தேவாரசத்தாய் காரைக்கால் அம்மையார் திருவடிகளை வேண்டி, தமிழ் இறை இசைத்தாய் காரைக்கால் அம்மையார் வேண்டி, ஒரே இடத்தில் இளமையாக வந்து அவருக்கு ஞானம் கிடைத்த ஊர் குலசேகரப்பட்டினம். குலசேகரப்பட்டினம் ஊர் முகப்பில் இருக்கக்கூடிய அந்த சாமியாட்டு மடம். மக்கள் சாமியை வணங்குங்கள். அவர் சாமியை வணங்க காட்டி கொடுத்த இடத்தில் அவர் மடம் கட்டி அம்மையார் கோயில் படித்ததால் மக்களால் அது சாமியாட்டு மடம் என்று இன்றளவும் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மடத்தை நாம் பராமரிக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழுடைய கடமை. அதற்கு முழு ஒத்துழைப்பு தருமாறு பணிவன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதோடு, இந்த பணி மென்மேலும் சிறந்து விளங்குவதற்கு எல்லாம் வல்ல இறைவனும், எல்லாம் வல்ல தமிழ் தேவாரசத்தாய் காரைக்கால் அம்மையுடைய அருளும், புனிதவதியாருடைய அருளும் நமக்கு கிடைக்க வேண்டும். ஆகவே உலக மக்கள் அனைவரும், உலக தமிழ் மக்கள் அனைவரும் ஜாதி, மத, மொழி, அரசியல் நாடு கடந்து தமிழுக்காண்டி சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழினையும் வளர்த்த காரைக்கால் அம்மையார் அன்று சொன்ன காரைக்கால் அம்மையார் துடிகள் போற்றி காரைக்கால் அம்மையார் துடிகள் போற்றி காரைக்கால் அம்மையார் துடிகள்